ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி வித் மணி சேனல். வாங்க பிரண்டை சட்னி எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். இது எங்கள் வீட்டிலே வளர்ந்த செடிங்க. நாங்களே பாட்டில் வளர்த்தது. ஸோ மாடியில் தான் வச்சு வளர்க்குறோம். அந்த செடி கூடயே பார்த்தீங்கன்னா செம்பருத்தி, மருதாணி, துளசி, கற்பூரவள்ளி இந்த செடியெல்லாம் வளர்க்குறேன். ஒரு நாளைக்கு அதுவுமே தனி விலாகாக கொடுக்குறேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதில் இருக்குது இல்லைங்களா இலை, அந்த இலையுமே சேர்த்துக்கோங்க. இந்த பிரண்டை சட்னி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் அது அந்த க்ளீன் பண்ணுற ப்ரொசீஜரும் காட்டுறேன் பாருங்கள். அது உரிக்கும் போது உங்களுக்கு சின்னதாக நார் மாதிரி வரும். அந்த நாரை தனியாக எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு எப்படி பண்ணணுன்ட்டு பாருங்கள். நான் சைடில் வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த நார் மாதிரி உரித்து. நீங்கள் உடைக்கும் போதே நார் வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய். இது நீங்கள் வாஷ் பண்ணும் போது அதை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களே, அப்பயே நீ வந்து கைக்கு கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் அதை ஆட் பண்ணல. எண்ணெய் மட்டும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் நமிச்சல் எடுக்கும் கையே. அது மட்டும் எண்ணெய் கையில் தடவிக்கிட்டு அப்புறமா பண்ணுங்கள். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 6 பல் பூண்டு, இஞ்சி, வரமிளகா இதெல்லாம் போட்டு எண்ணெயில் வணக்கிட்டு ஃபஸ்ட்டு வரமிளகா வணக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு தக்காளி. அப்புறம் நீங்கள் வந்து புளி வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அரைக்கும் போது மிக்சியில் அரைக்கும் போது புளியை போட்டுக்கோங்க. தக்காளி கொஞ்சம் லைட்டாக வணங்கினதும் இந்த கீரை பிரண்டையை போட்டு வணக்குங்க. வணக்கிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக கலர் சேஞ்ச் ஆகும். அப்போ வந்துட்டு நீங்கள் இறக்கிட்டு சூடு ஆற வச்சுருங்க. பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆச்சுங்களா. இந்த ஸ்டேஜில் இறக்கிட்டு சூடு ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சிட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, ஜீரகம் இதை போட்டு இதை தாளிச்சிடுங்க. நீங்கள் இந்த சட்னி தாளிக்கும் போது எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை. இதாங்க நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். தோசை, பிரண்டை சட்னி, பீன்ஸ் பொரியல். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.